ரஃபேல் விஷயத்துல நாட்டுக்காக ரஃபேல் விமானத்தை பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தார் நரேந்திர மோடி. அப்ப நீங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க? கோர்ட்ல வரைக்கும் போனீங்களா? கேஸ் போட்டீங்களா இல்லையா? அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னுச்சு? இதுல ரூ. 1 கூட ஊழல் நடக்கல. நரேந்திர மோடி நேர்மையா நாட்டுக்காக வாங்கியிருக்காருன்னாரு. அந்த ரஃபேல் விமானங்கள தான் இன்னைக்கு பாகிஸ்தான கதற கதற அடிச்சது. அவரு எந்த ஒரு ஊழலும் செய்யாத ஒரு மனிதன, நாட்டுக்காக வாங்குன ஒரு விஷயத்தையே நீங்க விமர்சனம் வச்சீங்க. விமர்சனம் பண்ணாம இருந்தீங்க. ஆனா உங்கள பொறுத்தளவு ஈடிங்கிற ஒரு தன்னாட்சி அமைப்பு, அது போய் பல்வேறு விஷயத்த கவனிச்சு, அடிப்படை முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு, இருக்குதுன்னு ஃபீல் பண்ண அப்புறம் ரெய்டு போகுது. அத எப்படி விமர்சனம் பண்ணாம இருக்க முடியும்? சோ எந்த கட்சியா இருந்தாலும், இப்ப பிஜேபிக்கு திமுக எதிர்க்கட்சின்னா, அங்க ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்படுதுன்னா, பிஜேபி விமர்சனம் பண்ணும், மீடியா விமர்சனம் பண்ணும், மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. எங்ககிட்ட ஏதாச்சும் குற்றம் இருந்துச்சுன்னா, நீங்க விமர்சனம் பண்ணணும். நாங்க உங்க மேல யாராச்சும் குற்றம் சாட்டுனா, நடுநிலையான அமைப்பு ஒண்ணு குற்றம் சாட்டுனா தான் நாங்க விமர்சனம் பண்றோம். ஆனா நீங்க எந்த ஒரு அமைப்புமே எங்கள குற்றம் சாட்டல. ரஃபேல் விமானத்துல ஊழல் சொல்லி எந்த ஒரு அமைப்பும் சொல்லல. நீங்களாவே சொல்லி விடுறீங்க. எங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அப்போ உங்க மேல வரக்கூடிய விமர்சனத்த நீங்க தான் நீங்க உத்தமர்கள்ன்னு ப்ரூவ் பண்ணணும். மத்தபடி அவங்க வெளில வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் பேச மாட்டோமே. அவங்க தப்பே பண்ணலன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். எப்பா மக்கள் பணத்த கொள்ளடிக்காம இருக்கிறானேன்னு.